ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக் கொண்டனர். டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசுவாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் H.V. ஹண்டே चिकित्सा, डॉक्टर आर श्रीधर कम्युनिटी रेडियो, श्री एन स्वामीनाथन कला भक्ति संगीत, श्रीमती शिव शंकरी साहित्य एवं शिक्षा. இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சு ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்துக் கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறதா ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும், நிறைய சுத்திப்பட்டு நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு தெரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார்.
நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ஜே.பி. நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000க்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவேக அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினும் தவேகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும், ஜீனோ ஆண்டனி வெள்ளிப் பதக்கத்தையும், சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும், மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்.
எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.